இந்த சம் வந்துட்டு ப்ராபபிலிட்டி சம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். யூ ஆர் வாக்கிங் அலாங் அ ஸ்ட்ரீட். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரீட் மேலே நீங்கள் இப்போ நடந்து போயிட்டே இருக்கீங்க. இஃப் யூ ஜஸ்ட் சூஸ் ஏ ஸ்ட்ரேஞ்சர் கிராசிங் யூ, அதாவது உங்களை கிராஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ எத்தனை ஸ்ட்ரேஞ்சரை சூஸ் பண்ணுறீங்க? ஒன்றே ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுறீங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹிஸ் நெக்ஸ்ட் பர்த்டே வில் ஃபால் ஆன் சண்டே? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவரோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட்டு சண்டே வருது அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எஸ் அப்படின்னா என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ் அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ எஸ்ஸுங்கிறது வந்துட்டு என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னா, இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணி அதில் வந்துட்டு நம்மக்கிட்ட எதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்களோ அதுதான். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ வந்துட்டு சண்டே. ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே வந்து சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து வீக் டேஸ் எல்லாமே உண்டா? ஸோ அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, என் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது என் ஆஃப் எஸ் தான் என்னென்னு தேவை. ஸோ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது எத்தனை? டோட்டல் நம்பர்ஸ். இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி போடுறது தான் என் ஆஃப் எஸ். ஸோ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 7. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஓகேவா? ஸோ லெட் பி தி number of, so let be the event of getting a Sunday. ஓகேவா? ஸோ சண்டே எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ அப்படிங்கிறது இது. ஓகேவா? ஸோ இப்போ என் ஆஃப் என்ன அப்படின்னா, எத்தனை சண்டே இருக்குது? ஒரே ஒரு சண்டே தான் இருக்குது. ஸோ என் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 1. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க, நம்பர் கேட்கல. ஓகேவா? ஸோ என் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்ப பி ஆஃப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பி ஆஃப் யோட ஃபார்முலா என்ன? என் ஆஃப் divided by n of s. ஓகேவா? ஸோ n of எவ்வளோ? 1. ஸோ n of s எவ்வளோ? 7. ஸோ the answer is probability of is 1/7. புரியுது? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங்? இந்த இடத்துல ட்ராயிங்கிறது வரைகிறது கிடையாது, ட்ரா பண்ணுறது, எடுக்கிறது. ஓகேவா? ஸோ ட்ராயிங்கை கிங், ஒன்று கிங்கோ இல்லைனா குயினோ இல்லைனா ஜாக்கோ ஃப்ரம் அ டெக் ஆஃப் கார்ட்ஸ். டெக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபுல் கட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கிங்கு இல்லைனா ஒரு குயினு இல்லைனா ஒரு ஜாக்கு, இதை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல வந்துட்டு என்னது? சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எஸ்ஸுங்கிறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஸோ கார்ட்ஸ் எல்லாம் இருக்குமா? ஸோ ஹார்டின்னு, டைமண்டு, கிளாரு, அப்புறம் வந்துட்டு இந்த ஷேப். ஸோ எல்லா ஷேப்ஸுமே மொத்தம் 4 ஷேப்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் வந்துட்டு எவ்வளோ? என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 52 கார்ட்ஸாக. ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 52. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, தான் தேவை. ஓகேவா? ஸோ லெட் பி தி ஸோ லாஸ்ட் சம்மில் எழுதின மாதிரியே தான். ஸோ லெட் பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ன நம்மளுக்கு தேவை? கிங்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஆர் குயினு ஆர் ஜாக்கு. ஓகேவா? ஸோ லெட் பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாத்துலேயுமே எழுத போகிறது தான். என்ன நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என் ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? ஸோ இஸ் ஈக்குவல் டு முதல்ல கிங்கு வந்துட்டு இந்த 52 கார்ட்ஸில் கிங் எத்தனை இருக்கும்? 4 ஷேப்ஸாக. 4 ஷேப்ஸ்லேயும் ஒரு கிங் இருக்குமா? ஸோ 4 கிங்கு, அப்புறம் 4 குயின் இருக்கும், 4 ஜாக் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 + 4 8, 8 + 4 12. ஸோ என் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 12. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பி ஆஃப் ஸோ பி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஃபார்முலா. ஸோ என் ஆஃப் எவ்வளோ? 12. ஸோ என் ஆஃப் எஸ் வந்துட்டு எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம்? 52. ஸோ 52 டோட்டல் கார்ட்ஸ் 52. ஸோ நீங்கள் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கார்ட்ஸ் வந்துட்டு இத்தனை இருக்குது. ஸோ ஒன்லி 13 கார்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம மைண்டை பொறுத்தது தான் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் டைஸு சம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இத்தனை தான் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 4s are 12, 1 4 is 4, 3 4s are 12. So 3/13. Okay, so probability of drawing a king or a queen or a jack from a deck of cards is
சம் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அண்ட் ஈவன் நம்பர். ஓகேவா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் அண்ட் ஈவன் நம்பர் வித் எ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஆஃப் 6 ஃபேஸஸ். அதாவது 6 ஃபேஸ் இருக்கும்ல ஒரு டைஸில், இப்படி இருக்குமா ஒரு டைஸு, இதான் 6 ஃபேஸ் டைஸ். ஓகேவா, ஸோ ஒரு சைடு வந்துட்டு 1 இருக்கும், ஒரு சைடு 2 இருக்கும், ஒரு சைடு 3 இருக்கும், ஒரு சைடு 4 5 6 இருக்கும், அப்புறம் இன்னொரு சைடு வந்துட்டு 4 இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு 5 இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்குமா. ஸோ இந்த டைஸில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே தான். 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 வரைக்கும் இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, ஃபார்முலாக்கு n of s தான் தேவை. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ 6. ஸோ n of s is equal to 6. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஈங்கிற ஒரு லெட்டர் எடுத்துக்க போகிறோம். let E be the event of kitting. ஸோ லாஸ்ட் சம்லலாம் இதே மாதிரியே தான் எழுதியிருப்போம். ஸோ ஒன்றுமே கிடையாது, let E be the event of kitting அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இது மட்டும் எல்லா சம்லேயுமே எழுதிடுங்க. என்ன தேவையோ அதை எழுதிடுங்க. ஓகேவா, ஸோ கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவை, ஈவன் நம்பர் தேவை. ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ E is equal to ஈவன் நம்பர்ஸ். இதில் வந்துட்டு என்னென்னலாம் ஈவன் நம்பர்ஸு 2 4 6. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் ஈவன் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, நம்பர் ஆஃப் ஈ தானே தேவை. ஸோ அப்போ n of e is equal to எத்தனை நம்பர், 3 நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ P of e is equal to n of e divided by n of s. இதான ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், n of e கண்டுபிடிச்சிட்டோம் 3 அப்படின்னு சொல்லிட்டு, n of s வந்துட்டு எவ்வளோ 6. ஸோ 3/6 அப்படிங்கிறப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 3 is 3, 2 3s are 6. ஸோ 1/2. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, 1/2. ஃபோர்த்து சம் கவனிங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க, there are 24 balls in a pot. ஒரு பாட் இருக்குல்ல, ஒரு பானைக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 24 balls இருக்குது. if 3 of them are red, அதில் வந்துட்டு ஒரு 3 வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 5 of them are blue. ஸோ அதில் 5 வந்துட்டு blue, the remaining are green. ஓகேவா, ஸோ 24ல் 3யும் 5ம் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு என்னது க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அவுட். ஸோ இதில் ஒன்றுத்துக்கும் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ளூ பால்க்கு, ரெட் பால்க்கு, க்ரீன் பால்க்கு எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, எஸ் வந்துட்டு என்னென்னு தேவை. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பால்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ அதனால் க்ரீன் பால்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n of s வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் தான் n of s. ஸோ எவ்வளோ 24 பால்ஸ். ஓகேவா, ஸோ n of s is equal to 24. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் பால் தேவை. ஓகேவா, ஸோ க்ரீன் பால் அப்படிங்கிறப்போ ஸோ டோட்டல் பால்லேருந்து ஓகேவா, ஸோ டோட்டல்லேருந்து ப்ளூவையும் அடுத்து வந்துட்டு என்னது ரெட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ டோட்டல் எவ்வளோ 24. அதில் ப்ளூ வந்துட்டு ஒரு 5, ரெட்டு வந்துட்டு ஒரு 3. ஓகேவா, ஸோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 16 கிடைக்குமா. ஸோ அப்போ க்ரீன் பால் வந்துட்டு எவ்வளோ, 16 பால்ஸ் வந்துட்டு க்ரீன் பால்ஸ். ஓகேவா, 16 பால்ஸ் வந்துட்டு க்ரீன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ப்ளூ பாலுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ப்ளூ பாலுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ n of b அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கலாமா. ஸோ ப்ளூ பால் அப்படிங்கிறதுனால பின்னு வச்சுக்கலாம், க்ரீன் பால்னால் ஜின்னு வச்சுக்கலாம், ரெட் பால்னால் ஆர்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ n of b அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, 5. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, ப்ராபபிலிட்டி p of b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். p of b is equal to n of b divided by n of s. ஸோ அப்போ 5 divided by n of s எவ்வளோ 24. ஸோ 5 divided by 24 இதுதான் வந்துட்டு என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரெட் பாலா. ஸோ ரெட் பால். ஓகேவா, ஸோ அப்போ n of r அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ 3 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம அதை அப்படியே எடுத்து கிவன் எழுதிக்கிட்டோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், p of r ப்ராபபிலிட்டி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன, n of r divided by n of s. ஸோ n of r எவ்வளோ 3. ஸோ 3/24 கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, 8 3s are 24. ஸோ 1/8 தான் வந்துட்டு எவ்வளோ ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு க்ரீன் பாலுக்கு கண்டுபிடிக்கணுமா. ஸோ க்ரீன் பால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, க்ரீன் பால் 16 இருக்குது. ஸோ இப்போ p of g ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா என்ன, n of g divided by n of s. ஸோ n of g எவ்வளோ 16. ஸோ 16 divided by 24 கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம்.
ஸோ முதல்ல 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 4 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24. மறுபடியும் 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 2/3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக 8 டேபிளையே கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால் வந்துட்டு 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சம் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க? when 2 coins are tossed. ஒரு 2 காயின் இருக்குது, ஓகேவா? ஸோ 2 காயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோஸ்ட் பண்ணுறோம். இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இமேஜினேஷனை பொறுத்து தான் நம்மளால் ஈஸியாக சம் போட முடியும், ஓகேவா? ஸோ 2 காயினை 2 கையில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 2 heads are obtained? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 ஹெட் வந்து எப்போ கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை? எஸ் என்னன்னு தேவை, கொடுத்துருக்க கொஷின் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் தேவை, ஓகேவா? ஸோ எஸ்ஸுங்கிற சாம்பிள் ஸ்பேஸ் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ 2 காயினை தூக்கி போடுறோமா? ஸோ முதல்ல வந்துட்டு என்னது? 2த்துலையுமே ஹெட்டு விழுகுது, ஓகேவா? ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இதில் ஹெட்டு விழுகுது, இன்னொரு இதில் வந்துட்டு என்ன விழுகுது? டெய்ல் விழுகுது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மாறிடுச்சு. இதுலேயும் டெய்ல் விழுகுது, இதுலேயும் டெய்ல் விழுகுது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதில் டெய்ல் விழுகுது, இதில் வந்துட்டு என்ன ஆகுது? ஹெட்டு விழுகுது. ஸோ TH நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அப்போ N of S வந்துட்டு எவ்வளோ? 1 2 3 4, ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 heads, ஓகேவா? ஸோ அப்போ let E be the event of getting 2 heads, ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம அந்த இடத்துல எழுதிக்க வேண்டியதுதான், ஓகேவா? ஸோ 2 heads. ஸோ அப்போ EB the event of 2 heads அப்படிங்கிறப்போ E is equal to 2 ஹெட் இதில் எது இருக்குது? HHயில் மட்டும்தான் 2 ஹெட் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. ஸோ அப்போ இது ஒன்றே ஒன்று தான், ஓகேவா? ஸோ அப்போ N of E is equal to நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 1. ஸோ நமக்கு என்ன தேவை? ப்ராபபிலிட்டி ஆஃப் E தானே நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ P of E is equal to N of E divided by N of S தான் இதோட ஃபார்முலா. ஸோ N of E எவ்வளோ? 1, N of S எவ்வளோ? 4. ஸோ 1/4 தான் வந்துட்டு. 6th சம் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 2 dice are rolled, ஓகேவா? ஸோ எத்தனை டைஸை ரோல் பண்ணுறாங்க? 2 டைஸ், ஓகேவா? ஸோ டைஸ் வந்துட்டு இப்படி இருக்கும், தெரியல, ஒரு க்யூப் ஷேப்பில் வந்துட்டு டைஸ் இருக்கும். ஸோ எத்தனை டைஸ் அப்படின்னா 2 டைஸ், ஓகேவா? ஸோ 2 டைஸ் அப்படிங்கிறப்போ இதில் வந்துட்டு ஒரு 1 2 3 4 5 6 இருக்கும், இதில் ஒரு 1 2 3 4 5 6 இருக்கும், ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் த சம் இஸ், ஓகேவா? ஸோ ஒன்றுத்துக்கும் சம்மு. ஸோ இதை சம் பண்ணால் ஏதாவது நம்பர்ஸை சம் பண்ணுறப்போ நம்மளுக்கு 1 கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், 4 வரதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், 13 விட கம்மியாக இருக்கிற நம்பருக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன தேவை? சாம்பிள் ஸ்பேஸ் ஆனால் எஸ் தேவையா? ஸோ அப்போ எஸ்ஸுங்கிறது வந்துட்டு என்னது? 1,1 1,2. ஸோ முதல்ல என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல 1 வச்சு நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு 1 விழுகுது, இதில் வந்துட்டு 6 இருக்குமா? ஸோ அந்த 6மே, ஓகேவா? ஸோ 1,3 1,4 1,5 1,6, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஆகுது? இதில் 1 விழுகுதா? இப்போ இதில் வந்துட்டு என்னது? 2 விழுகுது, இதில் எல்லா நம்பர்ஸுமே வரும், ஓகேவா? ஸோ அப்போ 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6, ஓகேவா? ஸோ அடுத்தது அதே மாதிரி 3க்கும் போட போகிறோம், ஓகேவா? ஸோ அப்போ 3க்கு போடுறப்போ இதில் 3 விழுகுது, இதில் மற்ற எல்லா நம்பர்ஸுமே வரும், 3,1 3,2. ஸோ இதே மாதிரி 6 வர வரைக்கும் போட போகிறோம், ஓகேவா? நம்ம 6,6 வரைக்கும் போட்டுட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் இதில்? 1 2 3 4 5 6. ஸோ 6 ரோஸ் இருக்குது, அடுத்தது வந்துட்டு என்னது? 6 காலம்ஸும் வந்துட்டு 6 ரோஸ் இருக்குது, 6 காலம்ஸும் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மொத்தமாக எத்தனை இருக்குது? 6 + 6 6 ஆர் எவ்வளோ? 36. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 36 நம்பர்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 36 தான் கிடைக்கும். ஸோ அப்போ N of S வந்துட்டு எவ்வளோ? 36, ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவல் டு 1 அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ இதை வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா E1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி E1 be the event of getting. ஸோ எல்லாத்துலேயுமே எழுதுகிற மாதிரி தான் எழுதணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ event of getting sum of numbers equal to 1, ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு E1, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம E1 ஈக்குவல் டு E1 அப்படிங்கிறது வந்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோமா? ஸோ இப்போ இதை பாருங்கள்.
ஸோ இப்போ இதில் வந்துட்டு எதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடுது 2 தான் வருது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 5, 6, 7. ஸோ இது எல்லாமே பெரிய நம்பர்ஸ் தான். ஸோ 1க்கு கீழே அப்படிங்கிறப்ப நம்பர்ஸே இல்லை ஓகேவா. ஸோ நம்பர்ஸே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்ன இதை வந்துட்டு எடுத்துக்கணும் 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ E1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 0. ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இப்போ N ஆஃப் E1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 0 தான் ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் E1 டிவைடட் பை N ஆஃப் S. ஸோ N ஆஃப் E1 எவ்வளோ 0. ஸோ 0 பை டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ 36. ஸோ 0 பை 36 எவ்வளோ 0 தான் ஆன்சர் ஓகேவா. புரியுதா. இப்போ செகண்ட் பாயிண்ட் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க சம் வந்துட்டு ஈக்குவல் டு 4 ஓகேவா. ஸோ அதே மாதிரி லெட் இப்போ இது வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் E2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். லெட் E2 பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஓகேவா கெட்டிங் சம் ஈக்குவல் டு 4 ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 4 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு என்னது E2. ஸோ அப்போ இதில் பாருங்களேன் எதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4 வரும். இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4 வருமா 1, 3, 4. அடுத்தது 2, 2 ஆட் பண்ணால் 4 கிடைக்குமா. அடுத்து 3, 1 ஆட் பண்ணால் 4 கிடைக்குமா. ஸோ வேறு எதாவது ஆட் பண்ணால் இது 5, இது 6, இது 7. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பெரிய பெரிய நம்பர்ஸு. இது 3 தான் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ அப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ என்ன நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு 1, 3, 2, 2, 3, 1 ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்துட்டு E2. ஸோ அப்போ N ஆஃப் E2 அப்படிங்கிறது வந்துட்டு எத்தனை 3 நம்பர்ஸ் இருக்கா. ஸோ 3 ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் E2 டிவைடட் பை N ஆஃப் S. இதானே இதோட ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3/36. ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதா இதோட ப்ராபபிலிட்டி. ஸோ த ஆன்சர் இஸ் 1/12 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க less than 13 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா let E3 ஓகேவா. ஸோ E1 E2 இப்போ நெக்ஸ்ட் போட்டிருக்கிறது E3. ஸோ E3 be the event of getting sum less than 13 ஓகேவா. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற சம் வந்துட்டு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா 13 கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ இதில் பாருங்களேன் இப்போ இதில் பெரிய நம்பர் இது தானே ஆட் பண்ணால் 7. ஸோ 13க்கு கம்மி தான். அப்போ இந்த ரோவில் இருக்க எல்லாமே உண்டு. ஸோ அதே மாதிரி இதை ஆட் பண்ணால் 8. ஸோ இந்த ரோவில் இருக்கிறது எல்லாமே உண்டு. இதில் இருக்கிறது 9. ஸோ பெரிய நம்பரே 9னா சின்ன நம்பர் எல்லாமே உண்டு தானே. ஸோ இதுலேயும் உண்டு. ஸோ இதை ஆட் பண்ணால் 10. ஸோ அப்போ இந்த ரோவும் ஃபுல்லாக உண்டு. இதை ஆட் பண்ணால் 11. ஸோ இந்த ரோவும் ஃபுல்லாக உண்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12. ஸோ அப்போ இந்த ரோ ஃபுல்லாகவுமே வந்துட்டு என்னது உண்டு தான் ஓகேவா. ஸோ 13க்கும் கம்மியாக இருக்க நம்பர்ஸ் தான். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 12. ஸோ அப்போ இதான் 12 தான் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ என்னது இதுலேருந்து இது வரைக்கும் எல்லாமே வந்துட்டு என்னது 13க்கு கம்மியாக இருக்கிறது தான். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் கிடைக்கும் 36 நம்பர்ஸ் கிடைக்கும் ஓகேவா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் N ஆஃப் E3 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 36 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் இது தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ P ஆஃப் E3 இஸ் ஈக்குவல் டு என்னது N ஆஃப் E3 divided by N of S. இதானே இதோட ஃபார்முலா. ஸோ N of E3 வந்துட்டு எவ்வளோ 36. N of S எவ்வளோ 36. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க என் மேனுஃபேக்சரர் டெஸ்டட் 7000 LED லைட்ஸ் அட் ரேண்டம் ஓகேவா. ஸோ ரேண்டமாக வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 7000 LED லைட்ஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபவுண்ட் தட் அதில் வந்துட்டு எத்தனை சொல்கிறாங்க 25 ஆஃப் தம் வேர் டிஃபெக்டிவ் ஓகேவா. ஸோ அதில் 25 வந்துட்டு டிஃபெக்டிவாக இருக்குது. அதாவது கொஞ்சம் சரியாக எரியாமல் அந்த மாதிரி வேஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ இஃப் LED லைட் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு LED லைட்டை வந்து எடுக்கிறோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் LED லைட் இஸ் த டெஃபெக்டிவ் ஒன் ஓகேவா. ஸோ நம்ம எடுக்கிறது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க டெஃபெக்டிவாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா N ஆஃப் S ஓகேவா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் LED லைட்ஸ் வந்துட்டு எவ்வளோ 7000. ஸோ அதுதான் வந்துட்டு என்னது N ஆஃப் S ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கேட்டிருக்கிற ப்ராபபிலிட்டியே வந்துட்டு என்னது டிஃபெக்டிவ் ஒன் தான். ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லெட் E be the ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி இஓ இல்லைனா ஏபிசிடியோ ஏதாவது ஒரு லெட்டர்ஸை போட்டு நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ தான் நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தான் எக்ஸாமில் மார்க் போடுவாங்க ஓகேவா. ஸோ லெட் இ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். ஸோ எதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா
LED light is a defective one. Getting a LED light is a defective one. ஓகேவா? ஸோ டிஃபெக்டிவாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ இப்போ இவன் பார்த்தோம் அப்படின்னா N of E. ஓகேவா? ஸோ N of E அப்படிங்கிறது என்னென்னா டிஃபெக்டிவ் லைட் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஸோ டிஃபெக்டானது ஆல்ரெடி நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க 25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ N of E is equal to 25. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ P of E is equal to N of E divided by N of S. ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நான் இது மாதிரி எழுதாமல் இந்த மாதிரி ஃபார்முலா மட்டுமே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி போடக்கூடாது. ஸோ அப்போது நீங்கள் இல்லை அப்படின்னா let E be the LED light of a defective one. ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை let E அப்படின்னு என்ன லெட்டர் கொடுக்குறீங்களோ அதை லெட்டர் போட்டு எழுதிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? எதுக்கு ஈ கொடுத்தீங்க அப்படின்னு தெரியாமலே நீங்கள் வந்துட்டு எழுதக்கூடாது. ஸோ அதனால் லெட்டர் போட்டு ஈ போட்டு இதை அப்படியே எழுதிடுங்க. இல்லைனா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ன நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எழுதுங்க. ஓகேவா? ஸோ எழுதுனீங்க அப்படின்னா தான் மார்க் போடுவாங்க, இல்லைனா தப்புன்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். ஸோ இதனால் மார்க் குறைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ N of E 25, N of S வந்து 17. கேன்சல் பண்ணுவோமா? 5 5s are 25, 1 5 is 5, 4 5s are 20. So அடுத்து 1 5 is 5, 2 5s are 10, 8 5s are 40. So the answer is 1/280. ஓகேவா? So probability of getting a LED light. 8th சம் கவனிங்க. சம்ம என்ன கொடுத்துருக்காங்க? இன்னும் ஃபுட்பால் மேட்ச். ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. எ கோல் கீப்பர் ஆஃப் யர் டீம் கேன் ஸ்டாப் த கோல். அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கோல் கீப்பர் வந்துட்டு கோல் போடுற ஸ்டாப் பண்ணுறாரு. கோல் கீப்பர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? கோல் போட விடாமல் தடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தடுக்கிறது எவ்வளோ அப்படின்னா 32 டைம்ஸ், 32 தடவை வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு? தடுத்துட்டார். எத்தனை டைம்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா 40 அட்டம்ப்ஸ். ஸோ கோல் போடுறவங்க வந்து ஒரு 40 டைம்ஸ் போடுறாங்க. அதில் 32 டைம்ஸாக என்ன பண்ணிட்டாரு? கோல் கீப்பர் வந்து தடுத்துட்டார். ஓகேவா? ஸோ அந்த டீம்னால் நடக்கிறத தடுத்துட்டார். ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஆப்போனண்ட் டீம். ஸோ இப்போ ஆப்போனண்ட்டில் பால் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, கோல் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களோட அட்டம்ப்ட் வந்துட்டு கோல் வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ N of S வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ டோட்டல் அட்டம்ப்ட் தான் வந்துட்டு N of S. ஸோ டோட்டல் அட்டம்ப்ட் எவ்வளோ? 40. ஸோ இல்லை அப்படின்னா டோட்டல் அட்டம்ப்ட் அப்படின்னு கூட எடுத்து எழுதிக்கோங்க. total attempt is equal to 40 is equal to N of S is equal to 40. ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் அட்டம்ப்ட் தான் நம்ம N of S அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கோல் போட்டதுக்கானது தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் கேன் கன்வெர்ட் த attempt into goal. ஓகேவா? ஸோ கொஷினில் என்ன இருக்கோ அதை தான் நான் அப்படியே எழுதுகிறேன். நான் வந்துட்டு புதுசாக எதுவுமே எழுதலை. ஓகேவா? into a goal. ஸோ என்னது? let E be the. ஓகேவா? ஸோ let E be the opponent team can convert the goal in attempt into a goal. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? E is equal to டோட்டல் வந்துட்டு எவ்வளோ? 40. ஓகேவா? அதில் போடாதது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 32. ஸோ போடாததை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போட்டது எவ்வளோ அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ அப்போ 40ல் 32 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 8. ஸோ அப்போ E is equal to 8. ஸோ N of E is equal to எவ்வளோ? 8 தான். ஓகேவா? ஸோ 8 டைம்ஸ். ஸோ N of E அப்படின்னு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு P of E ப்ராபபிலிட்டி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? N of E divided by N of S. N of E 8, N of S வந்துட்டு 40. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 180 5 8s are 40. ஸோ த ஆன்சர் இஸ் 1/5. புரிஞ்சது? சமயம் எப்படி போட்டிருக்கோம்? 9th சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்பின்னர் வில் நாட் லேண்ட் ஆன் ஏ மல்டிபிள் ஆஃப் 3. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஆஃப் 3ல் லேண்டு பண்ணலை அப்படின்னா அதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு S எழுதிக்கணும். ஸோ S எழுதினா தான் N of S என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1லேருந்து 8 வரைக்கும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் வந்துட்டு எவ்வளோ? இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்குது. ஸோ N of S is equal to 8. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்காங்க, அடுத்து இதை எழுதிக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு let E be the spinner will not land on a multiple of 3. ஓகேவா? ஸோ அப்படியே தான் கொஷினில் இருக்கிறது அப்படியே தான் எழுதுகிறேன். ஆனால் என்ன எழுதிக்கிறேன்? let E அப்படிங்கிறத ஒன்று எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி எழுதினா தான் நீங்கள் ஈக்கு பதிலாக தான் இதுக்கு பதிலாக தான் நம்ம ஈங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இதை எழுதுகிறோம் மல்டிபிள் ஆஃப் 3. ஓகேவா? ஸோ அப்போ E is equal to
என்னது நாட் மல்டிபிள் ஆஃப் 3யா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ மல்டிபிள் ஆஃப் 3 வந்துட்டு என்னது 3யும் 6ம் தான் மல்டிபிள் ஆஃப் 3 இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இது எத்தனை நம்பரு? 2 நம்பரா? ஸோ அந்த 2 நம்பர் அந்த டோட்டல் 8லேருந்து இந்த 2 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் மல்டிபிள் ஆஃப் 3 வந்துட்டு என்னென்ன 3யும் 6மா அதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதாவது 1 2 4 5 7 8. ஸோ டோட்டல் நம்பர் எவ்வளோ? 6. ஸோ அதனால் 6 போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ n ஆஃப் e இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 6. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்முலா என்னது? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ p ஆஃப் e இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் e டிவைடட் பை n ஆஃப் s. ஸோ n ஆஃப் e எவ்வளோ? 6. ஸோ 6 டிவைடட் பை 8 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6, 4 2s are 8. ஸோ த ஆன்சர் இஸ் 3/4. ஓகேவா? 10th சம் கவனிங்களேன். என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரேம் 2 ப்ராப்ளம்ஸ். நீங்களாகவே 2 ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணுங்கள், கொஷின் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கேல்குலேட்டிங் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு எதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்பின்னரை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பின்னர் அப்படிங்கிறப்ப நம்ம கொஷின் எப்படி எழுதிக்கலாம்? இது மாதிரியே எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கான கொஷின் எப்படி எழுதலாம்? எப்போவுமே வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபைண்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ராபபிலிட்டியில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஆனால் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் that the spinner, இது ஸ்பின்னர் தானே, ஸோ அதனால் ஸ்பின்னரை வச்சு தான் எழுத போகிறோம். that the spinner will, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஈவன் நம்பர் இல்லைனா ஆட் நம்பர் சொல்லிட்டு எழுதிக்கலாமா? will land on an odd number. ஓகேவா? ஸோ ஆட் நம்பரில் லேண்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் கொஷினாக என்ன எழுதலாம் அப்படின்னா அதே தான் வாட் இஸ் த. கொஷின் எழுதுறதுனால நம்மளுக்கு ஈஸி தான். நம்ம எல்லாத்துலேயும் வாட் இஸ் த போட்டுற வேண்டியதான். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எதுலேருந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? அதுதான் இந்த தட்டு. ஓகேவா? ஸோ எதுலேருந்து அப்படின்னா ஸ்பின்னர்லேருந்து. ஸோ தட் த ஸ்பின்னர். ஓகேவா? வில் அப்படின்னா இதில் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ வில் நாட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வில்லு போட்டோமா, அதனால் வில் நாட் நெக்ஸ்ட்டு போட்டுக்குவோம். will not land on an multiple of மல்டிபிள் ஆஃப் 2 3 4 அது கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துக்குவோமா? ஸோ இது வந்துட்டு ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதில்ல? ஸோ வாட் இஸ் த அப்படிங்கிறத எப்பவும் போல எழுதிடலாம். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறதுனால ப்ராபபிலிட்டி தட்டு வந்து எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்பின்னரை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் தட்டு. ஸோ இது கொஷின். வில் லேண்ட்னால் நம்ம போய் இருக்க போகிற இடம். ஓகேவா? ஸோ ஆட் நம்பரு. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுக்குறோம்? மல்டிபிள் ஆஃப் 2. அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் கொஷின் மாதிரி மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ புரியுதில்ல எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சதுனா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சப்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.